இருங்க. உங்களை பார்க்கறது சந்தோஷம். எல்லாரும் இருங்க. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மனுஷன், அந்த மனுஷன் எனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியாது. ஆனால் அந்த மனுஷனைத்தான் தேவன் நேசிக்கின்றார். ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்கும்போது மனுஷன் எவ்வளவாய் காணப்படுகின்றான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷனைத்தான் தேவன் நேசிக்கின்றார். மனுஷன் வெறுக்கின்ற மனுஷனை, மனுஷன் உதறி தள்ளுகின்ற மனுஷனை, மனுஷனை நோகடிக்கின்ற, மனுஷனை வெறுக்கின்ற, மனுஷனுக்கு எல்லா உபத்திரங்களையும் எல்லா காரியங்களையும் நிந்தைகளையும் அந்த செய்கின்ற மனிதனைத்தான் ஆண்டவர் நேசிக்கும்படியாய் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பை வார்த்தையால் பேசிவிட முடியாது. அதை உணர்வுக்குள்ளே கொண்டு உணர்ச்சிக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து வைப்போமானால் அதை நாங்கள் அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்கிறவன் அதை உணர்ந்து கொள்ளுவான். அதை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. நான் இன்றைய நாளிலும் என் இருதயத்திலே நான் தேவனோடு கூட இருந்தபோது தேவன் தந்த ஒரு காரியத்தை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். அவர் பரிசுத்தராய் இருக்கின்றது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். எப்படி என்றால், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் எங்களை அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு நான் துதித்த போது ஆண்டவர் எனக்கு தெசலோனிக்கேயர் அதிகாரத்தை பார்க்க சொன்னார். அந்த தெசலோனிக்கேயரிலே நாங்கள் வாசிக்கின்ற காரியம் என்னென்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் எங்களை முற்றிலும் தாமே பரிசுத்தம் உள்ளவராக்குகிறவராய் இருக்கின்றார். ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் பரிசுத்தமாக்குகின்றவராய் இருக்கின்றார். அந்த பரிசுத்தமாக்குகின்ற தேவனுடைய பரிசுத்தமாக்குதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படி அப்போஸ்தலர் ஆகிய பவுல் அந்த தெசலோனிக்கேயருக்கு புத்தி சொல்லுகின்றார். அந்த அவர் புத்தி சொல்லுகின்றது வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். புத்தி சொல்லும் போது சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதனை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், அதை பாத்திரவான்களாய் காணப்படுகின்றார்கள். எவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானதொன்றுண்டு, அதை நீ செய்ய நாடு. தேவனுக்கு பிரியமில்லாததொன்றுண்டு, அதை விட்டுவிடு. அப்படியான புத்தி சொல்லுதலைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகின்றார். அப்ப அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்று சொன்னால், நீங்கள் தெசலோனிக்கேயரை போய் வாசித்து பாருங்கள். தேவன் அப்போஸ்தலரை அவர் எவ்வளவாய் இந்த சாந்தமும் அமைதியுமாய் அவர்களை புத்தி சொல்லுகின்றார். அன்பான பிரியமான என்னுடைய சகோதரர்களே, அப்ப அவர் ஒருவர் இடத்திலே தவறு செய்தால் கூட அவரை கோபப்படாமல், அவர்களை கடிந்து கொள்ளாமல், அவர்களை வேதனைப்படுத்தாமல், துன்பப்படுத்தாமல், எனக்கு பிரியமான எனக்கு அன்பான சகோதரர்களே என்று சொல்லி தொடங்கி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். நாங்களும் இவ்வளமாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எனக்கு குரோதமாய் ஒருவர் எழும்பட்டும், அல்லது எனக்கு நிந்தை செய்யட்டும், உபத்திரவம் செய்யட்டும், துன்பப்படுத்தட்டும், அவரை நான் அன்பாய் அழைத்து அரவணைத்து அவருக்கு புத்தி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாய் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு எல்லாம் எப்படி அடிக்கப்பட்டாங்க, எப்படி துன்பப்படுத்தப்பட்டாங்க, எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க என்று. அப்படி தங்களை துன்பப்படுத்தினவர்களில் கூட அன்பாய் இருந்தாங்க. அவ்வளவு
தேவ ஆவியானவர் அவர்களை நிரம்பியிருந்தார். வேறு ஒன்றுமில்லை, அது சாதாரண மனுஷனால் கூடாது. அந்த மனுஷன் அவ்வளமாய் காணப்படும்படி தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பினார், அவர்களை நிரப்புகிறார். இந்த நாட்களிலும் ஒவ்வொன்றமாய் வாழுகின்ற மனுஷன் உண்டு. நாங்களும் எங்களை அவ்வளமாய் ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம் என்றால் ஆவியானவர் எங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கின்றார். நான் அந்த ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். கிறிஸ்தவம் என்பது வெறும் மதம் அல்ல, அது ஜீவனோடு இருக்கிறது, உயிருள்ளதாக இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு போகிறேன், தேவனை துதிக்கின்றேன், காணிக்கை கொடுக்கின்றேன், தசமபாகம் கொடுக்கின்றேன், நான் வீட்டை வந்து விடுகிறேன் என்பது இல்லை கிறிஸ்தவம். நான் ஆலயத்துக்கு போகின்றேன், அவரை துதிக்கின்றேன், அவருடைய ஜீவன் எனக்குள்ளே கடந்து வருகிறது, அந்த ஜீவன் எனக்குள்ளே ஓடி பாய்கிறது. நான் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிறேன், நான் கிறிஸ்துவை போல சிந்திக்கிறேன். கிறிஸ்துவை துன்பப்படுத்தப்பட்ட போது அவர் நேசித்தது போல அப்போஸ்தலர்கள் நேசித்தார்கள். அதற்கு ஏற்ற விதமாய் எங்களை ஆவியானவர் நடத்துவதுதான் கிறிஸ்தவமே அல்லாமல் நான் சும்மா பாடுகிறேன், சும்மா துதிக்கின்றேன், நான் வீட்டை போகின்றேன், பின்பு பார்த்தால் வார்த்தைகள், நாங்கள் நடக்கின்ற முறைகள், நாங்கள் மற்றவர்களை கனவீனம் பண்ணுகிற காரியங்கள், எங்களுக்குள்ளே எவைகள் காணப்படுகின்றதோ அவைகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் காணப்படுமானால் நான் ஆராதித்தது வீண், நான் தேவனை துதித்தது வீண், நான் அவருடைய சமூகத்துக்கு வந்தது வீண், அவருடைய வார்த்தையை கேட்டது வீண், நான் அவருக்கு தசமமாக காணிக்கை கொடுத்தது எல்லாமே வீண்தான். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள், அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் எழுதுகிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதாவது, எங்களுக்கு தேவன் கொடுத்தது என்னவென்றால் அன்பில் பரிசுத்தம், தேவனுடைய வார்த்தையில் பரிசுத்தம், நீதியில் பரிசுத்தம். அவைகளுக்குள்ளே நாங்கள் காணப்படுவதே கிறிஸ்துவுக்கள் வாழ்கின்ற வாழ்வு. கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லைங்க, கிறிஸ்துவுக்குள் நான் வாழுகின்ற வாழ்வுதான் கிறிஸ்தவம். என்னை ஒருவர் வேதனைப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், நான் அவர்களை மன்னிக்கின்றதும், நான் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதும், அந்த கிறிஸ்து எனக்குள்ளே வெளிப்படுவதும் தான் தேவனுடைய, அதாவது கிறிஸ்தவமாக இருக்கின்றது. நான் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல காட்ட விரும்புகின்றேன். ஓகே, நான் வாசிக்கின்றேன், தெசலோனிக்கேயரிலே நான் வாசிக்கின்றேன், 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எங்களுடைய இருதயம் எப்படி காக்கப்பட வேண்டும் என்றால், நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கும்படி தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கல்ல, மற்றவர்களை நாங்கள் நோகடிப்பதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு, அந்த மாதிரியான காரியங்கள் இல்லை. என்னுடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் இருக்கத்தக்கதாய் தேவன் என்னை மாற்றுகின்றார். முன்பு நான் எப்படி இருந்தேன் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாதவனும் பல காரியங்களை நடப்பிக்கின்றவனுமாக இருக்கிறேன். கலாத்தியரில் எழுதும்போது எழுதுகிறார், அவர் சொல்லும்போது கலாத்தியரிலே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பேசுகின்றார். ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருந்தீர்கள், தேவனுடைய கிரியைகளை நடப்பித்தீர்கள். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நீங்கள் நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்களே, உங்களுடைய புத்தி எங்கே போயிற்று என்று சொல்லி, அதே போலதான் இன்றைக்கு தெசலோனிக்கேயரிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள், அதாவது உங்களுடைய இருதயம், உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் குற்றம் அற்றதாய் இருக்கும்படி. நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் தேவன் எங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றி, பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றி, எங்களை சுத்திகரித்து
பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார். அவர் எங்களுக்கு பரிசுத்தத்தை செய்து முடித்திருக்கின்றார். அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி, அந்த அவர்களுக்கு குற்றத்தை அவர் சுமந்ததினாலே நாங்கள் குற்றமற்றவர்களாகிவிட்டோம். நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கத்தக்கதான எங்களுடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும்படி எங்களுடைய நடக்கைகள் செய்கைகள் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகின்றார். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு தேவன் எழுதுகிறது, சொல்லுகிறதான காரியம், தேவன் எங்களுக்கு எழுதுகிறதான காரியம், சொல்லுகிறதான காரியம், தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், ஜோயல், உன்னுடைய இருதயத்தை நீ குற்றமற்றதாய் காக்க வேண்டியதன் அவசியம். நீ என்னுடைய இருதயத்தை குற்றமற்றதாய் நீ காத்துக்கொள். தேவனுக்கு பிரியமுள்ளதான நடக்கைகளில் வழிகளில் நீ நடந்துக்கோ. அப்பொழுது நான் வரும்போது நீ குற்றமற்றவனாய் காணப்படுவாய். அதற்குரிய பலன் உன்னோட கூட வருகின்றது என்று சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப எங்களுக்கு தேவன் கொடுக்கின்றதான காரியம் என்னென்று சொன்னால், எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனால் காக்கப்படுகின்றது, காக்கப்பட்டு இருக்கின்றது. அதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களை காத்தவர் ஆண்டவர், காக்கின்றவர் ஆண்டவர், அதை காத்துக்கொள்ளும்படி பலப்படுத்துகிறவர் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு சுத்திகரித்து, அந்த சுத்திகரிப்பை செய்தவர் எங்களோடு கூட இருந்து அதை காக்கின்றார். அதை காத்துக்கொள்ளும்படி எங்களுக்கு பலன் தருகின்றார். அதிலே நாங்கள் நிலைத்திருந்து அவர் எங்களுக்கு கொடுத்ததை, அவர் தருகிறதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு, அவர் தருகிற பலத்திலே, என்னுடைய பலத்தினாலே முடியாது, அந்த அவர் தருகின்ற பலத்திலே நான் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரம்பி காணப்படும் போது அந்த பலத்திலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், அதாவது சுத்திகரிக்கப்பட்டவனாய் நடக்கத்தக்கதாய் சுத்தம் உள்ளவராக மாற்றி தேவன் எங்களை நடத்துகின்றார். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லுகிறதுக்கான காரியம் என்னென்று சொன்னால், தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டியவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோம். உதாரணத்துக்கு, நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். பிள்ளைகள் எங்களுக்கு உண்டாயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு உண்டு. அவருடைய நடக்கைகளை, வழிகளை நாங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவர்கள் தவறாய் போகும்போது, நீ அதை செய்யாதே, அது தவறு, இப்படி என்று நாங்கள் சொல்லி, எப்படி பிள்ளைகளினுடைய நடக்கைகளை, வழிகளை நாங்கள் காத்து நடக்க நாங்கள் விரும்புகிறோமோ, அதே போலதான் தேவனும் எங்கள் தகப்பனாய் இருந்து எங்களுடைய நடக்கைகள், செய்கைகள், வழிகள் எல்லாவற்றிலும் அவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்க அவர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். அதை அவசியத்தை நாங்கள் அறிந்தோமானால் நாங்கள் அதை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்கு தெசலோனிக்கேயரிலே ஒரு 2-3 காரியங்களை நான் காட்டிவிட்டு வேற இதுக்கு நான் போக விரும்புகிறேன். ஏனென்றால் 4வது தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அன்றையும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட படியே. அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்க இப்படி நடங்க, தேவன் எங்களுக்கு இப்படி சொன்னாரு, ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு ஒப்புவித்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அதை கேட்டுக்கொண்டு அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு வாழும்போது சொன்னார், கர்த்தருக்கு பிரியமாயிருங்க, உங்களை துன்பப்படுத்துவார்கள், அவர்களை சிநேகிங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டது போல அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுகளுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்க என்ற போது அதை
அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நீங்கள் எங்களுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாய் ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்படி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிவீர்களானால் அதனால் உங்களுக்கு நன்மையும் கீர்த்தியும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் சொன்ன முதலாவது வசனம், சமாதானம் உங்களுக்கு முற்றிலும் காணப்படும். தேவனுடைய பரிசுத்தம் என்கின்றது, அந்த தேவனுடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளே காணப்படும். உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனால் காக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறார், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கின்றார். பரிசுத்தம் என்பது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டோம், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்பதல்ல பரிசுத்தம். நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன், கிறிஸ்தவன் என்கின்ற காரியம் இல்லை பரிசுத்தம். அல்லது நான் சர்ச்சுக்கு போகின்றேன் என்கின்ற காரியம் இல்லை பரிசுத்தம். நான் தசமமாக கொடுக்கின்றேன், காணிக்கை கொடுக்கின்றேன் என்கிறது இல்லை பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் பரிசுத்தம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அதுதான். தேவன் விரும்புகின்ற காரியம் அதுதான். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழலாம், மதத்தவர்களாய் வாழலாம். பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் கிறிஸ்தவர்களாய் தெரியலாம். ஆனால் தேவன் என்னை பார்க்கும் போது அவர் பிரியப்படுகிற காரியம் எதுவென்றால், ஜோயலுக்கு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே ஜோயல் நடந்து அவன் பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி அவன் நடக்கின்றானா என்பதைத்தான் தேவன் நோக்கி பார்க்கின்றார். அதற்கு அவர்களுக்கு பலன் தருகிறார், அவர்களுக்கு அதற்கு பலன் தருகின்றார். ஆனால் அந்த பலனை நாங்கள் தான் மறுதளிக்கின்றவர்களாய் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கின்றோம். அப்ப அவர் எங்களை அசுத்தத்திற்கு அல்ல, அவர்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கின்றார். அதே நேரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனே அசட்டை பண்ணுகின்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடத்தால் நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு ஏற்றதுவாய் நீங்கள் நடத்துறீங்க. இல்லை, நாங்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் அசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்தீங்க என்று சொன்னால், உங்களை பரிசுத்தப்படுத்தினவரும் உங்களை பலப்படுத்தினவரும் உங்களை பாதுகாக்கின்றவருமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், அவரை அசட்டை பண்ணுகிறீர்கள். அவர் தேவன் தந்த ஆவியை அசட்டை பண்ணுகிறீர்கள். அதை அசட்டை பண்ணுகிறவன் தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி, இப்ப நாங்கள் தேவனை அசட்டை பண்ணாமல் இருக்க நாங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளையானவன், கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பற்றி சொல்லுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது, சகோதரனே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி. அப்படி என்றால் நான் கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஒரு தவறு செய்து விட்டால், அவனை விழுந்து விட்டால் அவனை நாங்கள் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவன் மேலே நீ கோபப்படாதே, நீ சாந்தமும் பொறுமையுமாய் அவனுக்கு போய் புத்தி சொல்லி அவனை மீண்டும் தூக்கி அவன் அந்த தவறின காரியத்திலே இருந்து மீண்டும் தவறாதபடிக்கு அவனை புத்தி சொல்லி நடத்தென்று சொல்லி, இன்றைக்கு இது வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். நான் என்னை தேவனுடைய வழியிலே பிரியமான வழி நடக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதற்கு நடக்க வேண்டும். உதாரணம் அப்படி என்னென்னு சொன்னால், சிறு பிள்ளைகள் எப்படி தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லது தாய்க்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செய்யும் போது நாங்கள் அவர்களை நீங்கள் இதை செய்கிறது தப்பு, செய்யாதே என்று அவர்களுடைய வழிகளை நாங்கள் அப்படி அவர்களை வழி நடத்துகின்றோமோ, அதே போலத்தான் தேவனும் எங்களை அப்படி வழி நடத்த விரும்புகிறவராய் இருக்கின்றார். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிற மனுஷன் தேவனை அசட்டை பண்ணுகின்றான். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். எசேக்கியேலிலே நான் வாசிக்க விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே தேவன் எப்படி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், 36வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு தூர போய்விட்டார்கள். அவருக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க பிரியமில்லாமல் போய்விட்டார்கள். ஒரு சிலர் அவருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள், ஒரு சிலர் அவருக்கு கீழ்ப்படியும் மனதில்லாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால், நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி அவர் சொல்லுகிறார்? உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, அதாவது தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை, என்னுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று 27வது வசனத்தில் சொல்லுகிறார். மன்னிக்க வேண்டும், 26வது வசனத்தில் நான் 27 சேர்த்து வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அதாவது இப்ப இருக்கிறவங்களுடைய இருதயம் கல்லா இருக்குது, நான் சொல்லுறதை கேட்கலாம இருக்குது, இப்ப உங்களுக்கு எனக்கு கீழ்ப்படிக்கலாம இருக்கு. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, நான் உங்களுடைய இருதயத்தை நான் சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்கத்தக்கதான் மாற்ற போறேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப மாம்சத்தின் ஆவி, அது நான் சொல்றது கேட்குது இல்லை, அதை கலைச்சு போட்டு நான் என்னுடைய தேவ ஆவியான பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்குள்ள வைக்க போறேன். அப்ப அந்த ஆவியானவரை நான் உங்களுக்கு வைக்கும் போது நீங்க என்ன செய்வீர்கள் என்றால், என்னுடைய கட்டளைகளை கேட்டு எனக்கு பிரியமானவைகளில் நடந்து என் நியாயங்களின்படி நடக்கவும் பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் என்னோடு கூட நடப்பீர்கள், நான் உங்களோடு கூட நடப்பேன். பஞ்சம் உங்களை அணுவதில்லை, தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை, அக்கினி உங்கள் மேல் பலன் செய்கிறதில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள், உங்களுக்கு தெரியும், அவர்கள் சிவந்த சமுத்திரம் வழியாய் நடந்தார்கள். வெட்டாந்தரை ஆய் மாறினது கடல், தண்ணீர்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே போடப்பட்டார்கள். அக்கினி அவர்களுக்கு பலன் செய்யல. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய நியமங்களின்படியும் தேவனுடைய கட்டளைகளின்படியும் அவர்கள் தங்கள் வார்த்தையை ஒப்புக் கொடுத்து நடந்தார்கள். யோவான் 1:3-24 வண்ணமாய் சொல்லுகின்றது, நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி நடக்காமல் தேவனுடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போமானால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், 1 தெசலோனிக்கேயர் 3:17, எங்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயமும் ஒன்றாய் இருக்கின்றது, எங்களுடைய நினைவுகள் சிந்தைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்கின்றது, நாங்கள் சரீரத்தினாலே பிரிந்திருக்கின்றோம். அதாவது அவர் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது தெசலோனிக்கேய பட்டணத்திலே இல்லை, அவர் வேறு ஒரு பட்டணத்திலே இருக்கின்றார். நாங்கள் தூரமாய் இருக்கின்றோம், சரீரத்தின்படி பிரிந்திருக்கின்றோம், ஆவியின்படி ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவி இருக்கின்றது, அதே சிந்தை இருக்கிறது, எங்களுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவி. அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர்
அதை எங்களுக்குள்ளே வைத்தபடியினால் எங்களுடைய சிந்தையும் கிறிஸ்துவனுடைய சிந்தையும் ஒன்றாய் கலந்திருக்கின்றது. அப்படி கலந்திருக்கும் போது கிறிஸ்து இந்த பூமியிலே எவ்வளமாய் வாழ்ந்தாரோ அவ்வளமாய் எங்களால் 100% வாழ முடியாது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கிவிட கடவன் என்று சொல்லி, அதில் நாங்கள் முயற்சித்து நடக்க நாங்கள் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனால் கூடும். அது எப்படி என்றால் தேவன் அவைகளை நடப்பிக்க பண்ணுகின்றவராக இருக்கின்றார். ஏன் நான் பழைய ஏற்பாட்டில் காட்டுகிறேன் என்றால், சில வேளைகளில் நினைப்பார், நீங்கள் சில வேளையில் பழைய ஏற்பாட்டிலே மட்டும் பேசுகிறீங்க, புதிய ஏற்பாட்டில் பேச மாட்டேன்றீங்க. புதிய ஏற்பாட்டை காட்டினா புதிய ஏற்பாட்டில் மட்டும் பேசுறீங்க, பழைய ஏற்பாட்டை காட்டலை என்று சொல்லி. அப்போ சிலருக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றையா சொல்லுகிறது என்கிறதை அறிய சிலர் விரும்புகிறார்கள். அதனாலே நான் அவர்களுக்குமாகத்தான் இந்த காரியங்களை நான் சேர்த்து சொல்லுகிறேன். லேவியராகமம் 11:45 சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்தில் இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான், பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எப்படி அவர் பரிசுத்தராய் இருக்கின்றாரோ அதே போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் என்பது நாங்கள் நினைக்கின்றபடி ஒன்று புதிதாக இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஓகே, இந்த வசனத்தை வாசித்துட்டு லூக்கா 1 இதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரில் மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகரில் இரட்சகராகிய தேவனின் மகிழ்ந்து கழிவுறுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளை நிரப்பினார். மரியாள் கற்பவதியானால் இயேசுவை சுமந்து செல்கிறாள். அந்த சந்தர்ப்பத்திலே மரியாள் சொல்லுகிறதா அது என்னென்று சொன்னால், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் கட்டாயம் தேவனை மகிமைப்படுத்துவான், தேவனை மகிமைப்படுத்துகிறபடி வாழ்வான், தேவனில் களி கூறுவான். அதாவது அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்மா என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. எங்களுடைய இருதயம் தேவனில் களி கூறணும். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவன் எங்களுக்குள்ளே காணப்படுமானால் நாங்கள் இந்த வார்த்தையிலே களி கூறுவோம், தேவனிலே களி கூறுவோம். எங்களுடைய இருதயம், ஆவியாத்ம சரீரம் தேவனில் மகிழ்ந்து களி கூறும். அதைத்தான் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தில் நான் மகிழ்ந்து களி கூறும்படி நான் உங்களை எசேக்கியேலில் வாசித்தது போல உங்களுக்கு புதிதான ஆவியையும் நவமான இருதயத்தையும் தந்து நான் உங்களுக்கு நடக்கிறது எல்லாவற்றையும் சொல்லி தந்து நீங்கள் அதிலே நடக்கவும் நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எதற்கு தெரிந்துண்டாரோ அதே போல் தான் புறஜாதியாகி எங்களையும் அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நீங்க என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லின தேவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து தான் இன்றும் எங்களுக்கு பிறந்து எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து அவர் அவருடைய வார்த்தையை விட்டு போயிருக்கின்றார். என்னுடைய வார்த்தையின்படி நடவுங்க என்று சொல்லி ஒருவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க பிரியமாக இருப்பானால் தேவன் அவரோடு கூட இருப்பார்.
அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ஒருவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க விருப்பமற்றவனாய் தன்னுடைய விருப்பத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத கிரிகைகள் அவனில் காணப்படுமானால் தேவனுடைய வருகையிலே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மாட்டான். அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலும் சொல்லுகிறார். தேவன் எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதும் அதை இழந்து விடுவதும் எங்களுடைய கரத்திலும் இருக்கின்றது. தேவன் எங்களை மன்னித்தார், எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார், அதற்கான ஆவியை எங்களில் வைத்திருக்கின்றார். அந்த ஆவியை தக்க வைத்துக் கொண்டு நாங்கள் நித்திய ஜீவனை பெற்று கர்த்தருடனே கூட நடக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். அந்த கிருபையை இழந்து விடாதீங்கன்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபங்களுக்கும் எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதுகிறார், தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார், கலாத்தியருக்கு எழுதுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிருபங்களும் எழுதும் போது அதைத்தான் எழுதுகிறார்கள். அதே போல நீங்கள் வெளிப்படுத்தலிலே போய் நீங்கள் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறபடி எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க, நடந்து கொள்ளுங்க, நீ இப்படி இருந்தால் இது கூடாது, இப்படி இருந்தால் சரி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் எங்களை அவர் கண்ட்ரோல் பண்றாரு. இல்லை, சிலாக்கள் நினைக்கிறாங்க அவர் எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார், இப்படி நடக்க சொல்லுகிறார், அப்படி நடக்க சொல்லுகிறார், அவர் எங்களை செல்ஃபா இருக்க வர்றார். இல்லைங்க, கட்டளை இல்லைங்க. உங்களுக்கு சொல்லுவேன், நாங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் அவைகளை எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றார். நான் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தேவன் அந்த நியமங்களை எங்களுக்கு தருகின்றார். எங்களுக்கு நீங்கள் அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க, பிரியமில்லாததை செய்யாதீங்க என்று தேவன் எங்களுக்கு கட்டளை கொடுக்கலைங்க. அவர் எங்களில் அன்பாக இருக்கிறபடியினால், நாங்கள் அழிந்து விடக்கூடாது என்றபடியினால் அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ சிறு பிள்ளைகள் நடந்து போகும்போது விழுந்து விடுவார்கள் என்று நாங்கள் அங்காலே தள்ளிப்போ, அல்ல இந்த பக்கத்தாலே போ, அங்கே தண்ணி இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது, பார்த்து போ என்று நாங்கள் பிள்ளைகளை நடத்துகிறது போல தேவன் எங்களை நடத்துகின்றார். பிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றிப்பா. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு வெளிச்சத்திலே நடக்கத்தக்கதான வெளிச்சத்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்து, பொல்லாத பிசாசானவன் எங்களை வஞ்சிக்காதபடியும் அவன் எங்களை ஆண்டவரை இருளிலே தள்ளி விடாதபடிக்கும் நாங்கள் நடக்கத்தக்கதான உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களையும் வெளிச்சங்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியையும் எங்களுக்கு நீர் தந்தபடியினால் உம்மை துதிக்கின்றேன். நீர் என்னில் அன்பாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் பிதாவே, நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் பிதாவே நாங்கள் காத்து கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையாகிய ஈவாகிய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று விட்டு அந்த இழந்து போகாதபடி நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தியையும் பரிசுத்த ஆவியையும் எங்களுக்கு கொடுத்து நடத்துங்க. எங்கள் வழிகளை எல்லாம் காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொரு வேளைகளிலும் உம்மோடு கூடவும் உமக்கு முன்பாகவும் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்க, நாங்கள் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே காத்துக்கொள்ள நடக்க, நாங்கள் எங்களை அசுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ளாதிருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சகலவற்றையும் பிதாவே எங்களுக்கு நீர் கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் பிதாவே உங்களுடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் கிருபை பாராட்டும், உம்முடைய ஆவியை ஊற்றும் நடத்தும். இயேசுவின் பலமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.